பேக் டு அவர் சேனல். இந்த வீடியோவில் ஹோண்டாலேருந்து அப்கமிங்கில் என்னென்ன பைக் லான்ச் பண்ண போகிறாங்கன்னு சொல்லி ஒரு டாப் 3 பைக்கை பார்த்தீங்கன்னா இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஹோண்டாலேருந்து நிறைய பைக் பார்த்தீங்கன்னா இந்த இயர் லான்ச் பண்ண போகிறாங்க, அதாவது 2024. ஸோ இந்த வீடியோஸ்லேயும் பார்த்தீங்கன்னா ஒரு டாப் 3 பைக்கை வந்து நம்ம பிளேஸ் பண்ணியிருக்கோம். ஸோ வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணி விட்டுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக் மட்டும் பண்ணி விட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் 2 பேருக்கு ஷேர் பண்ணி விட்டுருங்க. சரி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் ஒரு பெஸ்ட் செல்லிங் பைக் அப்படின்னா நான் ஹார்னட்டை சொல்லுவேன். ஒரு 200cc ஒரு வெறித்தனமான பைக்கு, ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டராக இருந்தாலுமே அதில் ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸ் அண்ட் ஸ்பெக்ஸ்லாம் பார்த்தோன்னா இன்னுமே இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். இப்போ லாஸ்ட்டாக 2023 ஹார்னட்டோட 2.0 வந்து லான்ச் பண்ணியிருந்தாங்க. அதிலே பார்த்தோன்னா அசிஸ்டன்ட் ஸ்லிப்பர் கிளச் மட்டும்தான் கொண்டு வந்தாங்களோ ஒழிஞ்சு நம்ம எதிர்பார்த்த ஏகப்பட்ட அப்டேட்ஸ் பார்த்தோன்னா அதில் கொண்டு வரல. பட் வந்து அந்த அப்டேட் எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஹார்னட் 2.0 ப்ரோ வெர்ஷன் பைக்கில் வந்து நாங்கள் லான்ச் பண்ண போகிறோம் அப்படிங்கிறதையும் சொல்லியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான அப்டேட்டாக இந்த பைக்கில் உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸ் வரப்போகுது. போன FZ V5 வீடியோவில் சொல்லியிருப்பேன், சிங்கிள் சேனல் ஏபிஎஸ் வந்து நமக்கு ரொம்பவே ஆபத்தான ஒன்று அப்படின்னு சொல்லி. ஸோ அதெல்லாம் பார்த்தீங்கன்னா மீன் பண்ணி, அதுவும் இல்லாமல் ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் நாங்கள் பைக்கு கொண்டு வந்தாலுமே நாங்கள் டபுள் டிஸ்க்கு தருவோம் பொழுது டியூல் சேனல் ஏபிஎஸ்லாம் தரமாட்டோம்னு சொல்லி இருந்தவங்கள இப்போ இந்த ஹார்னட் 2.0 அப்டேட்டட் வெர்ஷனில் நிறைய மேஜர் அப்டேட் அப்படின்னா நாங்கள் இன்ஜின் டிஸ்பிளேஸ்மெண்ட்டை பார்த்தீங்கன்னா சேஞ்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ வந்து 183cc உள்ள பைக்கை 198cc பார்த்தீங்கன்னா நாங்கள் மாற்றுறோம் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா தரப்புல இருந்து பார்த்தீங்கன்னா அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. KTMல எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா டியூக் 390 RC 390 சொல்லி பைக் இருக்கு. ஆனால் அந்த 2 பைக்கிலையுமே பார்த்தீங்கன்னா பேருக்கு தான் 390cc, பட் வந்து அது 390cc கிடையாது. ஆனால் இப்போ 2023 தான் பார்த்தீங்கன்னா அந்த 390cc பார்த்தீங்கன்னா கொண்டு வந்தாங்க. ஸோ அதே மாதிரி தான் அந்த ஹார்னட் 2.0 அப்டேட்டட் வெர்ஷன்லையும் உங்களுக்கு 198cc பார்த்தீங்கன்னா கொண்டு வர போகிறாங்க. இப்படி 198cc டிஸ்பிளேஸ்மெண்ட் மாற்றும் போது நமக்கு வந்து பவர் அண்ட் டார்க் இன்க்ரீஸ் ஆமா ப்ரோ அப்படின்னு கேட்டிங்கன்னா, பவர் அண்ட் டார்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு டீசெண்டான நல்ல பவர் அண்ட் டார்க் தான் பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. உங்களுக்கு இனிஷியல் பிக்கப் அண்ட் டாப் எண்ட்லாம் பார்த்தீங்கன்னா நார்மலாக சூப்பராகவே பார்த்தீங்கன்னா க்ரூஸ் பண்ணலாம், உங்களுக்கு ஒரு பிரச்சனையுமே இல்லாமல் இருக்க போகுது. இந்த பைக்கில் ஒரு முக்கியமான அப்டேட்னா நான் இந்த அப்டேட்டை சொல்லுவேன். என்ன அப்டேட் அப்படின்னா 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் பார்த்தீங்கன்னா தரப்போகிறாங்க. ஒரு 200cc பைக்கில் 5 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் இருக்கும் பட்சத்தில் அந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டும் சரி கொஞ்சமாச்சும் கம்மியாகும். பட் வந்து இப்போ 6 ஸ்பீட் மேனுவல் கியர் பாக்ஸ் தரனால இந்த பைக்கோட இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டும் சரி வெறித்தனமாக தான் இருக்க போகுது. இந்த பைக்கோட டிசைனுங்க, இந்த பைக்கோட டிசைன் நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஃபுல் டிசைன்லாம் சேஞ்ச் பண்ண போறதில்ல. இப்போ எக்ஸாம்பிளுக்கு வந்து ஹெட்லைட் செக்ஷன்லாம் மாற்ற போறாங்க. ஹெட்லைட் செக்ஷன்ல ஹார்னட் 5 உங்களுக்கு அந்த ஹெட்லைட் வர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ் இருக்கு அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்த செகண்ட் பைக்கா ஹோண்டா CB 150R தான் லான்ச் பண்ண போறாங்க. ஸோ அந்த பைக்கை பத்தி ஃபுல் ஸ்பெக்ஸ் டீடைல்ஸ் எல்லாத்தையும் அப்படியே ஒன் பை ஒன்னா பார்க்க ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த ஹோண்டா CB 150R பைக்கை வந்து எந்த பைக்குக்கு ரைவலா லான்ச் பண்ண போறாங்க அப்படின்னா யமஹால இருக்க MT-15 V2க்கு ரைவலா நாங்கள் லான்ச் பண்ண போறோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. இந்த பிரைஸை வந்து அதாவது இந்த பைக்கோட பிரைஸை வந்து நாங்கள் ரொம்ப காம்படிட்டிவாக தர போறோம் அப்படிங்கிற மாதிரி அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஒருவேளை எந்த அளவுக்கு இருக்கலாம்னு சொல்லி எக்ஸ்பெக்ட் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், 1,50,000 வரைக்கும் எக்ஸோரூம் பிரைஸ் இருக்கலாம்னு சொல்லி நான் எக்ஸ்பெக்ட் பண்றேன். ஸோ அந்த அளவுக்கு தான் பார்த்தீங்கன்னா அவங்களும் சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு எக்ஸோரூம் பிரைஸே 1,50,000 அப்படிங்கும்போது ஆன் ரோட் பிரைஸ்னா 1,80,000 90,000 கிட்டக்க போயிடும். இந்த பிரைஸ்ல மட்டும் இந்த ஹோண்டா CB 150R பைக்கை வந்து லான்ச் பண்ணாங்க அப்படின்னா MT-15க்கு ரொம்பவே காம்படிட்டிவான பிரைஸ்ல பார்த்தீங்கன்னா இந்த பைக்கை லான்ச் பண்ணுவாங்க. நீங்களே சொல்லுங்க, உங்களுக்கு வந்து ஹோண்டா CB 150R ஸ்பெக்ஸ்லாம் நான் சொல்றேன். ஸோ இந்த பைக் வாங்குவீங்களா இல்ல MT-15 வாங்குவீங்களா அப்படிங்கறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிருங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக்னு பார்த்தீங்கன்னா 149cc சிங்கிள் சிலிண்டர் லிக்விட் கூல் 4-stroke 4-valve இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா பயன்படுத்தி இருக்காங்க. இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 16.1 ஹார்ஸ் பவரும் 14.1 நியூட்டன் மீட்டர் டார்க் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினால ப்ரொடியூஸ் பண்ண முடியும். அடுத்ததான் இந்த பைக்கோட மைலேஜ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 43 km/லிட்டர்ல இருந்து 45 km/லிட்டர் வரைக்கும் தரும்னு சொல்லி ஹோண்டா தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்ல வந்து உங்களுக்கு 6 ஸ்பின் மேனுவல் கியர் பாக்ஸ் யூஸ் பண்ணியிருக்கனால உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டும் சரி ரொம்பவே அழகாகவே பார்த்தீங்கன்னா பர்ஃபார்ம் பண்ணும். அடுத்து இந்த பைக்கோட டாப் ஸ்பீட்னு கேட்டிங்கன்னா 130+ வரைக்கும் போகும் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக்கோட பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட் அண்ட் ரியர் ரெண்டுமே வந்து டிஸ்க் பிரேக்ல தான் தர போறாங்க. அதுவும் இல்லாமல் உங்களுக்கு டியூல் சேனல் ஏபிஎஸோட தான் இந்த பைக் உங்களுக்கு அவைலபிளா இருக்க போகுது. இந்த பைக்கோட சஸ்பென்ஷன்ஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃப்ரண்ட்ல வந்து உங்களுக்கு டெலஸ்கோபிக் ஃபோர்ஸும் ரியர்ல வந்து உங்களுக்கு மோனோசாக் சஸ்பென்ஷன் தான் தர போறாங்க. இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி எவ்வளவு அப்படின்னா 13 liters ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி. நான் ஸ்டார்டிங்லேயே சொன்ன மாதிரி 43 km/L இருந்து 45 km/L வரைக்கும் தான் உங்களுக்கு மைலேஜ் தரும். அடுத்ததான் இந்த பைக்கோட
இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிஜிட்டலில் தான் இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வரப்போகுது. வித் ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட உங்கள் காலை வந்து அக்செப்ட் பண்ணிக்கலாம். உங்கள் ஃபோன் கால்ஸ்லாம் வந்து அக்செப்ட் பண்ணி என் பண்ணிக்கிற மாதிரி, உங்கள் மியூசிக்கை வந்து ப்ளே பாஸ் பண்ணிக்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி எல்லா ஆப்ஷனும் வர்றதுக்கு ஏகப்பட்ட பாசிபிலிட்டிஸ்லாம் இருக்குது. அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கோட லைட்னிங் செக்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி ஹெட்லைட் தர போகிறாங்க. எல்இடி டெயில் லைட்டு 4 இண்டிகேட்டருமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்இடி தான் வரப்போகுது. மோஸ்ட்டாக பார்த்தீங்கன்னா எல்இடி செக்ஷன் எல்லாமே, அதாவது லைட்னிங் செக்ஷன் எல்லாமே வந்து உங்களுக்கு எல்இடியில் தான் வரப்போகுது. சிட்டிக்குள்ளே ஓட்டுறீங்க இல்லை டிராஃபிக்கில் ஓட்டுறீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த பைக் வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்க போது. ஒரு அக்ரெசிவான லுக்கும் சரி இல்லை அக்ரெசிவான ரைடிங் ஸ்டான்ஸும் சரி ரொம்பவே நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஹோண்டாவில் இருந்து ஒரு பிக் லான்ச்சாக எதிர்பார்த்துக்கிட்டு இருக்கிறது இந்த பைக்கு தான். எப்படா இந்த பைக் வந்து இந்தியாவில் லான்ச் ஆகும்னு சொல்லி ஏகப்பட்ட பேர் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா அஃபோர்டபுள் ப்ரைஸில் உங்களுக்கு ஏகப்பட்ட ஃபியூச்சர்ஸோட இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா லான்ச் ஆக போகுது. அடுத்ததாக ஹோண்டாவில் வந்து CB500F தாங்க லான்ச் ஆக போகுது. அப்படி இந்த பைக்கோட ஸ்பெக்ஸையும் ஒன் பை ஒன்னாக பார்க்க ஆரம்பிச்சிடலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஹோண்டாவில் உங்களுக்கு எந்த பைக் பிடிக்கும் அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்தீங்கன்னா பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த பைக்கை வந்து ஜனவரி 2024 லான்ச் பண்ண போகிறோம் அப்படின்னு சொல்லி ஹோண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து எவ்வளோ இருக்கலாம் அப்படின்னா 4,80,000 இருந்து 6 லட்சம் ரூபா வரைக்கும் பார்த்தீங்கன்னா எக்ஸோரூம் ப்ரைஸ் இருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த பைக்கோட ப்ரைஸ் வந்து ஒர்த் இல்லையான்னு தான் இனிமேல் வர ஸ்பெக்ஸில் பார்த்தீங்கன்னா சொல்ல போகிறோம். ஸோ நான் சொல்கிறத விட நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுறது தான் பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். ஃபர்ஸ்ட் இந்த பைக்கோட இன்ஜின் ஸ்பெக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 500cc 4-stroke 4-valve லிக்விட் கூல் இன்ஜின் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கில் வந்து பயன்படுத்தி இருக்காங்க. ஸோ இந்த இன்ஜின் ப்ரொடியூஸ் பண்ணக்கூடிய பவர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 47 பிஹெச்பியும் 43 நியூட்டன் மீட்டர் ட்ராக் தான் பார்த்தீங்கன்னா இந்த இன்ஜினால் ப்ரொடியூஸ் பண்ண முடியும். இந்த பைக்கில் வந்து உங்களுக்கு 6 ஸ்பின் மேனுவல் கியர் பாக்ஸ் கொடுக்கறனால உங்களுக்கு இனிஷியல் பிக்கப்பும் சரி டாப் எண்டும் சரி வேற மாதிரி இருக்க போகுது. அடுத்ததான் இந்த பைக்கோட ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15.7 லிட்டர்ஸ் ஆஃப் ஃபியூல் டேங்க் கெப்பாசிட்டி கொடுத்துருக்காங்க. அவங்க சொல்கிற மைலேஜ் எவ்வளோ அப்படின்னா 22 கிலோமீட்டர் பர் லிட்டர்லேருந்து 25 கிலோமீட்டர் பர் லிட்டர் வரைக்கும் இந்த பைக் மைலேஜ் தரும் அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. அடுத்ததான் இந்த பைக் வந்து BS6 மாடல் தான், பெட்ரோல் வேரியன்ட்ல தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக்கை வந்து லான்ச் பண்ண போறாங்க. முக்கியமா இந்த பைக்கோட சஸ்பென்ஷனை பத்தி நான் பேசி ஆகணும். ஏன் அப்படின்னா ஃப்ரண்ட்ல வந்து கன்வென்ஷனல் டெலஸ்கோபிக் ஃபோர்க்கு 41 mmலையும் ரியர்ல வந்து ப்ரோ லிங்க் மோனோ வித் 9 ஸ்டேஜ் ப்ரீலோட் அட்ஜஸ்டரோட பார்த்தீங்கன்னா ரியர்ல சஸ்பென்ஷன் உங்களுக்கு தராங்க. ஸோ உங்களுக்கு பின்னாடிங்கும் போது நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி தான் இருக்கு. 9 ஸ்டேஜுக்கு பார்த்தீங்கன்னா நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிக்கிற மாதிரி இருக்கு. ஸோ சஸ்பென்ஷன் பார்த்தீங்கன்னா வேற மாதிரி தான் இருக்கு. அடுத்தது இந்த பைக்கோட பிரேக்குன்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃப்ரண்ட்ல வந்து டிஸ்க் 320 mmலையும் ரியர்ல டிஸ்க் வந்து 240 mmலையும் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு டியூவல் சேனல் ABS-ஓட தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் வந்து அவைலபிளாக இருக்க போது. அடுத்ததான் இந்த பைக்கோட வீல்னு பார்த்தீங்கன்னா ரெண்டுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அலாய் வீல் தான் தர போகிறாங்க. ஃப்ரண்ட் வீல் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சும் ரியர் வீலும் பார்த்தீங்கன்னா 17 இன்ச்சில் தான் தர போகிறாங்க. வித் ரேடியல் டயரு டியூப்லெஸில் தான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த பைக் அவைலபிளாக இருக்க போகுது. அடுத்ததான் இந்த பைக்கோட வெயிட்னு பார்த்தீங்கன்னா 190 கிலோகிராம் பார்த்தீங்கன்னா இந்த பைக்கோட வெயிட். இதே சீட் ஹைட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 790 mmல பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்க. ஸோ உங்களுக்கு 790 mm அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு மிடிலான ஒரு ஹைட்டான பீப்புள் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஈஸியாகவே ஓட்டலாம். அடுத்ததாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்ட்ருமெண்ட் கிளஸ்டர் வந்து டிஜிட்டலாக தான் அவைலபிளாக இருக்க போது. அதில் உங்களுக்கு ஸ்பீடோமீட்டர், ஓடோமீட்டர், ட்ரிப் A, ட்ரிப் B, அடுத்ததாக பார்த்தீங்கன்னா லோ ஃபியூல் இண்டிகேட்டர், லோ ஆயில் இண்டிகேட்டர், லோ பேட்டரி இண்டிகேட்டர். ஸோ இது மாதிரி எல்லாமே பார்த்தீங்கன்னா கொடுக்க போகிறாங்க. பட் வந்து ப்ளூடூத் கனெக்டிவிட்டி பார்த்தீங்கன்னா இப்போ வரைக்கும் இருக்கா இல்லையா அப்படிங்கிறத சொல்லலாம். மேபி பைக்கை லான்ச் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா ப்ளூடூத் கனெக்டிவிட்டியோட லான்ச் பண்ணுறதுக்கு பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிற மாதிரி ஹோண்டா சொல்லியிருக்காங்க. இந்த பைக்கோட சீட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்டெப் அப் சீட்ல தான் தர போறாங்க. ஸோ பில்லியனுக்கும் சரி ரைடருக்கும் ரொம்பவே கம்ஃபர்டபுளாக இருக்கும் தான் நானும் நினைக்கிறேன். இந்த பைக்கை பொறுத்தளவுக்கு உங்களுக்கு டிராஃபிக்கில் ஓட்டுறதுக்கும் சரி சிட்டியில் ஓட்டுறதுக்கும் சரி, ஸோ இந்த மாதிரி உங்களுக்கு லாங் ரைடு எடுத்துகிட்டு போகிறதுக்குமே இந்த பைக் வந்து உங்களுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஏன்னா அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா ஹைட்டும் பார்த்தீங்கன்னா பில்லியனுக்கு கிடைக்கல. உங்களுக்கு இந்த ஃபோட்டோவில் பார்த்தாலே தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஒரு நேக்கடு ஸ்ட்ரீட் ஃபைட்டர் எப்படி இருக்குமோ ஸோ அதே மாடலில் தான் பார்த்தீங்கன்னா இந்த பைக் உங்களுக்கு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த பைக்கு பார்த்தீங்கன்னா மார்க்கெட்டுக்கு வந்தால் யார் யாரெல்லாம் வாங்குவீங்க அப்படிங்கிறத மறக்காம கீழே உள்ள கமெண்ட் பாக்ஸில் பார்த்தீங்கன்னா கமெண்ட் பண்ணுங்க. நானும் பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இந்த வீடியோ பார்த்தீங்கன்னா இதோட எண்ட் பண்ணிக்கிறேன். நம்ம சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருந்தீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் உள்ள பெல் ஐகானை கிளிக் பண்ணிங்கன்னா நான் போடுற வீடியோ எல்லாமே ஃபர்ஸ்ட் அண்ட் இன்ஸ்டன்ட்டாக மொபைலுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஓகே ஃபேம், டாடா, பை பை.